சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, உங்களை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். எல்லாம் வல்ல குரு பகவானின் அருளோடு உங்கள் வாழ்வில் எல்லாமும் நலமாக இருக்க வேண்டும், நன்மையே நடக்க வேண்டும் என்ற வேண்டுதலோடு ஒவ்வொரு பதிவையும் தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். ஒரு சின்ன தகவல் மட்டும் உங்களை சொல்லி ஆகணும். என்னென்னா, ஜோதிடம் என்பது சாஸ்திரம் என்பதை பல முறை உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். இந்த கிரகங்கள் இந்த இடத்தில் இருந்தால் இந்த பலன்களை வழங்குவார்கள் என்று சொல்லிட்டு வரேன். ஒரு சின்ன தகவல் மட்டும் சொல்கிறேன். இந்த நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. தேர்தல் வந்த உடனே இந்த வேட்பாளர் இவர் வெற்றி பெறுவார், இதை மட்டும்தாங்க சொல்ல முடியும். ஜோதிடத்தில் ஜோதிடம் மந்திரம் கிடையாது, மாயமும் கிடையாது. புரியுதுங்களா? இப்போ யாருக்கு யோகம் இருக்கு, அவருக்கு யோகமான நிலை இருக்குமா என்பதை கண்டறிந்து சொல்வதுதான் ஜோதிடம். இத்தனை தொகுதியில் வருவார், இத்தனை ஓட்டு வாங்குவார், இதெல்லாம் மந்திரம் செய்கின்ற வேலைகள். ஜோதிடத்தில் நிச்சயமாக அதற்கு வாய்ப்பே கிடையாது, சொல்லி தெளிவுபடுத்துகிறேன். அதே போல் ஒரு ஜோதிடம் என்று வருகின்ற போது ஒரு நபருக்கு இந்த நேரத்தில் பதவி கிடைக்கும், பொறுப்பு கிடைக்கும், திருமணம் நடக்கும், இதையெல்லாம் சொல்லலாமே தவிர எந்த பெண்ணு மனைவியாக வருவா, எந்த கம்பெனியில் போய் உட்காருவார், என்ன சம்பளம் வாங்குவார், எந்த ஊரில் வேலை செய்வார், இதெல்லாம் ஒரு சாமியார்களிடம் இல்லை மந்திரவாதிகளிடம் சென்று கேட்க வேண்டிய கேள்வி. ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்றது? இந்த நிலைப்பாடு எப்படி இருக்கும், மனிதனுடைய வாழ்க்கை திசாபுத்தி எப்படி இருக்கும் அவர் ஜாதகத்தின் அடிப்படையில், அவர் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி அமைந்திருக்கிறது. என்னுடைய பார்வையில் மிக தெளிவாக நான் சொல்ல வேண்டும் என்றால், நான் பார்த்த ஜாதகங்களில் தெளிவாகவே பலன்களை சொல்லியிருக்கிறேன். இந்த நேரத்தில் இந்த ஜாதகருக்கு, இந்த ஜாதகிக்கு இந்த பலன் உண்டாகும், இல்லை இப்படி ஒரு நிலை ஏற்படும், இந்த பொறுப்பு வரும், பதவி வரும், திருமணம் நடக்கும், தவறுதல் நடக்கும், கெட்ட பெயர் வரும், எல்லாவற்றையும் ஜோதிடத்தை பார்த்து தெளிவாக சொல்ல முடியும். அதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த ஜோதிட பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒற்றை ராசியை வைத்தோ, ஒரு நட்சத்திரத்தை வைத்தோ, ஒரு லக்னத்தை மட்டுமே வைத்து நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க, நான் இந்த ராசி இந்த நட்சத்திரம் பலன் என்ன. முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிங்க, ஜாதகத்தை முழுமையாக பார்க்க வேண்டும். யாராக இருந்தாலும் நான் என்னிடம் வர வேண்டும் என்று எவரையும் எப்பொழுதும் வற்புறுத்தியது கிடையாது. எனக்கு இந்த சாஸ்திரம் தெரியும், வழிகாட்டுறேன், அவ்வளோதான். இந்த வழிகாட்டுதல் என்னை தேடி வருபவர்கள் இறைவன் அனுப்பி வைப்பான். அவர்களுக்கு மட்டும் நான் பலன் சொன்னால் போதும், எல்லோருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ரொம்ப திருப்தியாக இருக்க. எனக்கு வேண்டியதுன்னா, உங்களுக்கு எந்த விதமான பலன்கள் நடைபெற போகிறது, நடக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், எந்த ஒரு ஜோதிடரிடமும் அலைபேசி தொடர்பு கொண்டு என் நட்சத்திரம் இது, என் ராசி இது, எனக்கு என்ன பலன் கேட்காதீங்க. ஜோதிட நோட்டை எடுத்து போங்க. ஜோதிட நோட்டே இல்லையா, பிறந்த தேதி, நேரம், வருடம், பிறந்த ஊர் தெரியுமா, போங்க, ஜாதகத்தை கணிப்பாங்க, உங்களுக்குரிய பலன்களை தெளிவாக சொல்லுவாங்க. இது ஒரு தொழிலுங்க, இது தொழிலாக மாறிக்கொண்டிருக்கிறது. அப்போ எல்லோருக்குமே வேலைகள் இருக்கிறது, அந்த தொழிலை கவனிக்க வேண்டிய நிலைப்பாடு இருக்கிறது. அதற்காக முதலீடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள், படித்துக் கொண்டிருக்கிறார்கள், உங்களுக்கு பலன்கள் சொல்லுவதற்காக. அப்போ நேரம் தேடி போங்க. உங்கள் பக்கத்தில் யாரா இருக்காங்களா, உங்களுக்கே திறமையானவங்க தெரியுதா, அங்கே போங்க. நேற்று ஒரு நபர் வந்தார் என்கிட்ட. ஒரு நபர் ஒரு பையன் ஜாதகத்தை எடுத்து வராரு. அவர் இளமையாக இருக்கார். அவர் பையன் ஜாதகத்தை கொண்டு வராரு. வீட்டில் பையன் ஜாதகத்தை பார்த்தா போதும் சொல்லிட்டாங்க. அதனால் பையன் ஜாதகத்தை கொண்டு வந்தேன். அந்த பையன் ஜாதகம் மட்டும் எப்படி கொண்டு வராரு, 5 ஜோதிடர்களிடம் அந்த பையனுக்குரிய நேரத்தை குறித்து 5 ஜோதிடர்கள் 5 நோட்டு போட்டு எழுதி கொடுக்குறாங்க. ஏங்க இது தேவையாங்கன்னு கேட்டான். இது தேவையா? ஒரு ஜோதிடர் எழுத போதாதா? எல்லா படமும் பார்த்தீங்கன்னா திசா புத்தி தான் கொஞ்சம் வித்தியாசம் இருந்தது. மற்ற கிரக நிலைப்பாடு, சஞ்சார நிலை, அவங்க வாங்கின சாரம் எதுவுமே மாறல, கொஞ்சம் வித்தியாசம் இருந்தது. அப்போ பலன்கள் பெருசாக மாற போகிறதில்ல. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா அதிலே போய் மூழ்கிறீங்க. மூழ்கவும் வேண்டாம். எப்பொழுது வலி உங்களுக்கு வருகிறதோ அந்த வலி நேரத்தில் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். ஒரு நோய் வருது உடம்புக்கு, டாக்டர்கிட்ட போகிறீங்க, அவர் மருந்து மாத்திரை கொடுக்காரு, நோய் சரியாகி போகுது, அது போதும். மீண்டும் எப்பொழுது நோய் வருகிறதோ அப்போதான் டாக்டர்கிட்ட போகணும். ஆனால் சில பேர் எப்படின்னா முழுக்க 24 மணி நேரமும் ஜோதிடம்,
இது என்ன பலன் கிடைக்கும், என்ன பலன் நடக்காது, என்ன நடக்கும், இதை பற்றிய ஒரு ஆராய்ச்சியிலே போயிட்டு இருக்கீங்க. இந்த நேரத்தை உங்களுடைய முயற்சிக்காக செலவிடுங்கள், முன்னேற்றத்திற்காக செலவிடுங்கள். உழைப்பதை வேறு மாதிரி கொஞ்சம் கொண்டு போங்க. இந்த நேரம் சாதாரண விஷயம் கிடையாது. இந்த நேரத்தை வேறு விதமாக பயன்படுத்துங்கள், நிச்சயமாக வெற்றி பெற முடியும். ஒரே ஒரு ஜாதகம் போதும், தெளிவாக பலன் சொல்ல முடியும். புரியுதுங்களா? யாரிடம் உங்களுக்கு நம்பிக்கை வருகிறதோ அவங்களோட வழக்கமாக போய் பாருங்க. எப்பொழுது பிரச்சனை இருக்கிறதோ அந்த நேரத்தில் போய் பாருங்க. எல்லா நேரமும் ஜாதக நோட்டை தூக்கி கொண்டு ஜோதிடம் போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு நல்ல வேலையை ஆரம்பிக்கிறீங்களா, இல்லை கல்யாணமா, இல்லை வீடு கட்டணுமா, இல்லை வீட்டில் பிரச்சனையா, இல்லை தவறுகள் எதாவது நடக்குதா, என்னால் சொல்ல முடியுங்க தவறு நடப்பதை. ஒரு திசை வருகின்ற போது இந்த திசைநாதன் இந்த வேலையை பண்ணுவான். கணவன் மனைவிக்குள் இந்த பிரச்சனை உண்டாக்குவோம், இல்லை பிள்ளைகளுக்குள் இந்த பிரச்சனை உண்டாக்குவோம், குடும்பத்தில் இந்த பிரச்சனை உண்டாக்குவோம், சொல்ல முடியும். இது ஒரு மேலோட்டமான வழிகாட்டுதல் மட்டும்தான் ஜோதிட சாஸ்திரம். புரிஞ்சுக்கிங்க. பகுதிக்குள்ள போற தொடர்போம். மேஷராசி நண்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது? எந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கின்றார்கள்? அதன் காரணமாக எந்த விதமான பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும்? இது ஒரு வழிகாட்டுதல் மலையை சொல்லிட்டவங்களா? அப்போ இது வழிகாட்டுதல் கைடாக எடுத்துக்கிட்டு இந்த நேரத்தில் இது நடக்கும், இது நடக்காது, இந்த முயற்சியை எடுக்கலாம், இந்த முயற்சி எடுக்க வேண்டாம், அதுக்குரிய வழிகாட்டுதல் மட்டும்தான் இந்த வாரம் இனிய வாரம் என்ற பகுதி. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா வார பலன்களை பார்க்கின்ற போது முதன்மையாக சந்திரனுடைய சஞ்சாரத்தை பார்க்கணும். சந்திரனுடைய சஞ்சாரம் ஞாயிற்றுக்கிழமை 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில், உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில். அப்போ எந்த விதமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்கின்றீர்களோ அந்த முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகிடக்கூடிய நிலை ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு இருக்கு. இந்த ஒவ்வொரு மனிதருக்கும் பார்த்தீங்கன்னா இதே மேஷ ராசியில் 1 கோடி பேர் பிறந்திருப்பீங்க. ஒவ்வொரு மனிதனுடைய செயல்பாடு, வாழ்கின்ற இடம், சூழல் என்பது வெவ்வேறு விதமானதாக இருக்கும். இந்த கிரகம் நிலை, இங்க கிரகம் சஞ்சரிக்கின்ற போது உங்களுடைய சூழலுக்கு ஏற்ப நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் ஞாயிற்றுக்கிழமை வெற்றியாகும் பொதுவா. அடுத்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை வேலை பளு அதிகரிக்கும், கொஞ்சம் உழைப்பு கூடுதலாக இருக்கும், வெளியூர் பயணம் ஏற்படும், சிலருக்கு எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறும், அலுவலகத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும், அலுவலக பணியின் காரணமாக வெளியூர் செல்ல வேண்டிய நிலையும் ஒரு சிலருக்கு ஏற்படும். இவையெல்லாம் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் இருக்கிறது. புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் 5ஆம் இடத்தில். இந்த புதன்கிழமை வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலான வேலைகளில் சின்ன சின்ன தடைகள், ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கும் இல்லையா, அந்த எதிர்பார்ப்பிலும் சிறு தடைகள், பிள்ளைகளால் அவர்களுடைய நலனுக்காக உழைக்க வேண்டிய நிலை, இல்லை அவர்களால் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய நிலை, பூர்வீக சொத்துகளில் ஏதேனும் சங்கடங்களை சந்திக்க வேண்டிய நிலை, வரவுகளை அடைய வேண்டிய நிலை என்பதெல்லாம் புதன்கிழமை வியாழக்கிழமை ஏற்படலாம். வெள்ளிக்கிழமை மதியம் தொடங்கி சனிக்கிழமை வரையில் 6ஆம் இடத்தில் உங்களுடைய செயல்கள் யாவும் வெற்றியாகும், நினைப்பது யாவும் நிறைவேறும் யோகமான நாளாக வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் உங்களுக்கு இருக்கும். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான், அவர் தான் எப்பயுமே செவ்வாய் பலம் மறந்த போதும் ஒரு மனிதனுக்கு துணிச்சல், தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே அதிகமாக இருக்கும். அவர் உங்கள் ராசிக்குள்ளே சஞ்சரிக்கிறார் ஆட்சியாக. அப்போ இயல்பாகவே கொஞ்சம் வேகமாக செயல்படுவீங்க, திட்டமிட்ட வேலைகளை செய்து முடிப்பீங்க, எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிக் கொள்வதில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். இந்த நேரத்தில் குரு பகவான் 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். குரு பகவான் 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது குடும்பத்தில் நிம்மதியான நிலை ஏற்படும், எதிர்பார்த்த பண வரவு உண்டாகும், கொடுத்த வாக்கையெல்லாம் காப்பாற்ற முடியும், கடன்களை அடைக்க முடியும் என்பது பொதுவான விதி. எல்லாத்துக்கும் மேல குரு பகவான் பார்க்கின்ற இடங்களும் 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடம். தொழிலில் இதுவரை இருந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும், புதிய தொழில் தொடங்குகின்ற முயற்சி வெற்றி அடையும், வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு உண்டாகும், உங்களுடைய உடல்நிலையும் சீராகும். எல்லா விதமான நன்மையான பலன்களையும் குருவுடைய 2ஆம் இட சஞ்சாரம் உங்களுக்கு வழங்கிட்டே இருக்கிறது. இந்த நேரத்தில் கேது பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார், ஞான மோட்சக்காரகன். 6ஆம் இட கேதுவால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகரிக்கும், எதிர்ப்புகள் விலகும், வழக்குகள் சாதகமாகும்,
உங்கள் மீது இருந்த கரைகள் கழுவப்படும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ராகு பகவான் 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். விரய செலவுகள், சுப விரய செலவுகள், வெளிநாட்டுக்கு செல்கின்ற முயற்சிகள் லாபம் அடைவது என்பதெல்லாம் ராகு பகவான் நடந்தேறும். சனி பகவான் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். எதிர்பார்த்த லாபம் வர ஆரம்பிக்கும். தொழிலில் தடைப்பட்டிருந்த தொழில் முன்னேற்றம் அடைய ஆரம்பிக்கும். சூரிய பகவான் சனிக்கிழமை வரை, வெள்ளிக்கிழமை வரையில் 2ஆம் இடத்திலும் அதன் பிறகு 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறார். சனிக்கிழமை முதலே பார்த்தீங்கன்னா ஒரு யோகமான பலன்களை சூரிய பகவான் உங்களுக்கு வழங்குவார். உங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடைய வைப்பார். சுக்கிர பகவானும் வியாழக்கிழமை முதல் 3ஆம் இடத்தை சஞ்சரிக்க போகிறார். அதுவும் யோகமாக இருக்கும். புத பகவான் 3ஆம் இடத்தை சஞ்சரிக்கிறார், ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும், புதிய ஒப்பந்தங்கள் உண்டாகும். கலைஞர்களுக்கு இது யோகமாக இருக்கும். மாணவர்களுக்கு ஒரு யோகமான, எதிர்பார்த்த கல்லூரியில் இடம் கிடைக்கின்ற நிலையெல்லாம் ஏற்படும். ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் மேஷராசினர் உங்களுக்கு காத்துக்கொண்டு இருக்கிறது. இந்த நேரத்தில் மேஷராசியில் பிறந்த அனைவருக்குமே 9ஆம் தேதி யோகமாக இருக்கும். பரணியில் பிறந்தவர்களுக்கு கூடுதலாக 15ஆம் தேதியும், கார்த்திகையில் பிறந்தவர்களுக்கு 10ஆம் தேதியும் யோகமாக இருக்கும். சூரிய பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். இவையெல்லாம் இந்த வாரத்திற்கு உங்களுக்கு நாங்கள் சொல்கின்ற பலன்கள். இதற்கு மேலாக இந்த பலன்கள் 100% நிறைவேற வேண்டும் என்றால் உங்களுடைய முயற்சி வேண்டும். முயற்சி இருந்தால் மட்டும்தான் எல்லாவற்றிலும் வெற்றி பெற முடியும் சொல்லி விடைபெறுகிறேன். ரிஷபராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் நான் வழங்கி கொண்டிருக்கும் இந்த பலன்கள் உங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் இந்த பகுதியை பார்த்து எங்களுக்கு விமர்சனங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். முதலில் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோதிட சாஸ்திரம் என்பது 100% உண்மையானது. சொல்பவர்கள் என்னை போன்றவர்கள் தவறு செய்தாலே ஒழிய அந்த சாஸ்திரம் என்பது தவறானது அல்ல. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். கிரகங்களை மையமாக வைத்து கூறப்படுவதுதான் ஜோதிட சாஸ்திரம். இந்த நேரத்தில் எந்த கிரகம் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது பார்க்கும்போது, வாரத்தின் தொடக்கமான ஞாயிற்றுக்கிழமை தனஸ்தானம் குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்தில் குரு சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். ஒரு குரு சந்திர யோகம் உண்டாகிறது. உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறி ஒரு யோகமான நிலையினை அடைகின்ற நாளாக ஞாயிற்றுக்கிழமை இருக்கும். அது பிறகு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். பொதுவாகவே 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது நம்முடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். முயற்சிகள் வெற்றியாகும் அப்படின்னா முயற்சி நம்ம செய்யணும். முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கேட்ட இடத்திலிருந்து கேட்ட உதவிகள் வந்து சேரும். பொருளாதார நிலை உயரும். சகோதரர்களுடைய உதவி, பணியாளர்களின் உதவி எல்லாம் கூடுதலாகவே கிடைக்கும். நமக்கே ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அப்போ திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு ஒரு யோகமான நாளாக இருக்கும். புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை மதியம் வரையில் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். பொதுவாக சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிற போது அலைச்சல் அதிகரிக்கும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 2 பிரிவாக அது பிரிச்சுக்கணும். எதிர்பார்த்த சந்தோஷம் என்பது கிடைக்கும். அந்த சந்தோஷத்திற்காக உழைக்க வேண்டியதாக இருக்கும். அந்த சந்தோஷம் என்பது பணமாக இருக்கலாம், வேறாக இருக்கலாம். ஆனால் அதற்காக பார்த்தீங்கன்னா அது உழைத்தால் மட்டும்தான் முடியும். அலைச்சல் இருந்தால் மட்டும்தான் முடியும். பயணம் பட்டால் மட்டும்தான் முடியும். இப்படியெல்லாம் இருக்கு. இது பொதுவான விதி. அப்போ புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை மதியம் வரையில் பணவரவு இருக்கும். ஆனால் அதற்காக உழைப்பு அதிகரிக்கும், அலைச்சல் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்கள் கூட ஒரு சிலருக்கு ஏற்படும். வெள்ளிக்கிழமை மதியம் தொடங்கி சனிக்கிழமை வரை 5ஆம் இடத்தில் உங்களுடைய செயல்களில் கொஞ்சம் கவனமாக கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வந்து சேரும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். இந்த நேரத்தில் சந்திர பகவான் இந்த பலன்களை உங்களுக்கு இந்த வாரம் வழங்கியிருக்கிறார். இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஜென்ம ராசிக்குள் ஜென்ம குருவாக இருக்கிறார். பல முறை சொல்லிக்கிட்டே வர ஒரே தகவல் தான். ஜென்ம குரு காலம் என்பது ஒவ்வொரு ராசினருக்கும் யோகமான காலம். மற்றவங்க சொல்லுவாங்க ஜென்ம குரு வனத்திலே ராமர் சீதையை சிறை வைத்தது. ஒன்றுமே கிடையாதுங்க. ஜென்ம குரு வருகின்ற போது அந்த மனிதன் இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா பணத்திற்காக, வாழ்க்கைக்காக, வேலைக்காக ஓடிக்கிட்டே இருப்பான். அப்போ என்ன, 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பாரு, 7ஆம் இடத்தை பார்ப்பாரு, 9ஆம் இடத்தை பார்ப்பாரு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடந்தேறும்.
குழந்தை பேர் இதுவரும் போராடி வந்தவர்களுக்கு, எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு, தவம் இருந்தவர்களுக்கு குழந்தை உண்டாகும், தெய்வ அருள் உண்டாகும், பெரியோருடைய ஆசீர்வாதம் உண்டாகும், புதிய சொத்து சேரும். எல்லா விதமான பலன்களையும் உங்கள் ஜென்ம குரு காலத்தில் உங்களுக்கு தொடர்ந்து கொண்டு இருக்கும். அப்போ இனி உங்களுக்கு யோகமாகவே இருக்கும். இந்த நேரத்தில் ராகு பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அது லாபஸ்தானம். நிழல் காரியமான செயல்கள் எல்லாம் லாபத்தை சம்பாதிக்க, உழைப்பாளிகளால் பெரிய கம்பெனி வச்சுருப்பீங்க, உங்கள்கிட்ட 100 பேர் வேலை செய்யலாம், 10 பேர் வேலை செய்யலாம், அவருடைய உழைப்பு அதிகரிக்கும். அதன் காரணமாக உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும், நினைத்ததெல்லாம் நிறைவேற ஆரம்பிக்கும். சுக்கிர பகவானும் சாதகமாக சஞ்சரிக்கிறார். ஜென்ம ராசிக்குள் ஆட்சியாகவும் 2ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கிறார். இந்த வாரத்தில் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் யோகமாக புதிய வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படும். வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும், யோகமான நிலையை உண்டாக்கும். செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். பூமி சம்பந்தமான விவகாரங்கள், வாங்குவது விற்பது போன்ற வேலைகளில் கொஞ்சம் தீவிரமாக இருப்பீங்க. விற்கின்ற முயற்சி லாபத்தை ஏற்படுத்தும். சனி பகவான் 10ஆம் இடத்தில் தொழில் மீது கொஞ்சம் நீங்கள் கவனமாக அக்கறையாக இருக்க வேண்டும். செய்து வரும் தொழிலாக இருந்தாலும் சரி, பார்த்து வரும் உத்தியோகமாக இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் அங்கே சின்ன சின்ன சங்கடங்கள், குழப்பங்கள், பாதிப்புகள் எல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் செய்து வரும் தொழிலில், பார்த்து வரும் உத்தியோகத்தில் கவனமாக இருங்க. கேது பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சரித்தாலும் குரு பகவான் பார்வை அங்கே இருக்கு. ஆனால் இந்த பாதிப்பும் வரப்போறதில்லை. சூரிய பகவான் இந்த வாரம் முழுவதும் வெள்ளிக்கிழமை வரையில் உங்கள் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கிறார். அதன் பிறகு 2ஆம் இடத்தில் கொஞ்சம் பதட்டம், ஓட்டம், ரொம்ப ஆர்வம், தேடல் எல்லாமே உங்களுக்கு அதிகபட்சமாக இருக்கும். இந்த நேரத்தில் புத பகவான் 2ஆம் இடத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். மாணவர்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். புதிய சொத்து ஒரு சிலருக்கு சேரும். வெளிநாட்டுக்கு செல்கின்ற முயற்சிகள், புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். எல்லா வகையிலும் நன்மைகள் ஏற்படுகின்ற வாரமாக ரிஷபராசினருக்கு இந்த வாரம் இருக்கும். இந்த வாரத்தில் ரிஷபராசியில் பிறந்த அனைவருக்குமே 15ஆம் தேதி யோகமாக இருக்கும். கூடுதலாக கார்த்திகையில் பிறந்தவர்களுக்கு 10ஆம் தேதியும், ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு 11ஆம் தேதியும், மிருக சீரிடத்தில் பிறகு 9ஆம் தேதியும் யோகமாக இருக்கும். மகாலட்சுமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். ரங்கநாதரை வணங்கி வழிபட்டு வாருங்கள். உங்கள் சங்கடங்கள் விலகும், நெருக்கடிகள் நீங்கும், நலமான சுபிட்சமான வாழ்க்கை உங்களால் வாழ முடியும். மிதுன ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பதிவை பார்ப்பதற்காகவே நீங்கள் காத்திருப்பது எனக்கு தெரியும். என்னென்னா, ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையில் துல்லியமாக கணக்கிட்டு இந்த நேரத்தில் இது நடக்கும், இந்த கிரகங்கள் இங்கே சஞ்சரிக்கின்றார்கள். இது கோச்சார ரீதியான பலன் மட்டும்தான், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதில் சங்கடமும் வரலாம், ஆதாயமும் இருக்கலாம். அதனால் சங்கடத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் திசாபுத்தி உங்களுக்கு சாதகமாக இருந்தால் இந்த பலன்களில் உங்களுக்கு மாற்றம் ஏற்படும், நன்மையான பலன்கள் உண்டாகும் அதிகபட்சமாக. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது பொதுவான ஒரு பலன், அனைவருக்குமே பொதுவான ஒரு பலன். நம்முடைய சுய ஜாதகத்தை பார்க்கின்ற போதுதான் நமக்குரிய பலன் எப்படி இருக்கிறது. இது பொதுவாக ஒரு ஜுரம் வந்தது, ஒரு டோலோ கொடுக்குறோம் சரியாக நம்பிக்கையோட. ஆனால் டாக்டர்கிட்ட போகும்போது தான், உடம்பை கவனிக்கும் போது தான் இந்த நோய் இருக்குது, இந்த நோய்க்குரிய வைத்தியத்தில் தெரியும். அதே போல் மேலோட்டமாக இந்த உங்களுக்கு ஒரு பலன்களை வழங்குவது தான் இந்த நோக்கம். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்தால் முழுமையாக உங்களால் தெரிந்து கொள்ள முடியும். சரி, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகிடக்கூடிய நிலையில், மனம் சந்தோஷம் அடையக்கூடிய நிலையில், ஒரு ஆதாயமான நிலையினை ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் அடைய இருக்கின்றீர்கள். அதுபிறகு திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் 2ஆம் இடமான தனஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில், வாக்குஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்க இருக்கிறார் சந்திர பகவான். கொடுத்த வாக்கை எல்லாம் காப்பாற்ற முடியும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த வரவு வர ஆரம்பிக்கும். பணவரவு கூடுதலாகவே இருக்கும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான நிலை, புதிய பொருட்களை வாங்கிடக்கூடிய நிலையெல்லாம் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் உங்களுக்கு இருக்கும். புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை மதியம் வரை பார்த்தீங்கன்னா இதைவிட யோகமான நாளாக இருக்கும். ஒரு முயற்சின்னு ஒன்று வரும் பாருங்க உங்களுக்கு, அந்த முயற்சி பூரா வெற்றியாகும்.
எடுக்கின்ற செயல்கள் எல்லாம் லாபமாகும். பொதுவாக வரவும் இருக்கு, சந்தோஷமும் இருக்கு. அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈடுபடுகின்ற செயல், அது வேலையாகட்டும், இல்லை புதிய ஒரு அனுமதிக்காக போறீங்க, இல்லை லோன் கேட்க போறீங்க, இடம் வாங்க போறீங்க, ஏதோ ஒரு பிரச்சனைக்காக போறீங்க, எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஆதாயமான நிலை ஏற்படுகின்ற நிலை புதன்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை மதியம் வரையில் இருக்குது. வெள்ளிக்கிழமை மதியத்திற்கு பிறகு சனிக்கிழமை வரையில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், எதிர்பார்த்த சந்தோஷங்கள் இருக்கும், பண வரவும் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரம் இப்படித்தான் உங்களுக்கு இருக்க போகுது. இந்த நேரத்தில் செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். ரொம்ப நாளாக ஒரு இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், ஒரு கனவு உங்களுக்கு இருக்கும். அந்த கனவு நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கலாம். விவசாயிகளுக்கு ஒரு யோகமான நிலை. ஹோட்டல் தொழில் செய்து வருபவர்கள், மருத்துவர்கள், விஞ்ஞானிகள், இன்னும் விவசாயத்தில் நவீன விவசாயம் செய்து வருபவர்கள் அனைவருக்குமே இந்த வாரம் யோகமாக இருக்கும். ரியல் எஸ்டேட் செய்து வரவங்களுக்கு, வீடு கட்டி விற்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் இந்த வாரம் யோகமாக இருக்கும். இந்த நிலையெல்லாம் செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்துவார். குரு பகவான் 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். சுப செலவுகள், விரைய செலவுகள் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது. அந்த விரைய செலவு பார்க்கின்ற போது இடம் வாங்குவது கூட விரைய செலவாக தான் இருக்கும். அப்போ இந்த வாரத்தில் ஒரு புதிய சொத்து சேர்க்கை என்பது உங்களுக்கு இருக்கிறது. குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தின் மீது பதிக்கிறது. இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா ஓட்டம்னு ஓடிட்டே இருப்பீங்க, உடம்பை கவனிச்சிருக்க மாட்டீங்க, ரொம்ப அசதியாகிடுவீங்க. இப்போ கொஞ்சம் அந்த உடல் நிலையில் ஒரு மாற்றம் உண்டாகும், முன்னேற்றம் உண்டாகும். கொஞ்சம் உங்களையே நீங்கள் கவனிச்சிக்க ஆரம்பிப்பீங்க. அதுக்கேற்ற வருமானம் இருக்கும். 6ஆம் இடத்திற்கும் குரு பகவான் பார்வை. எதிர்ப்புகள் இல்லாத நிலை, போட்டியாளர்கள் இல்லாத நிலை, வழக்குகளில் சாதகம் அடையக்கூடிய நிலை, உடல்நிலையில் முன்னேற்றம் காணக்கூடிய நிலையெல்லாம் இருக்கும். 8ஆம் இடத்திற்கும் குரு பகவான் பார்வை. உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய நிலை. வாழ்க்கையில், அரசியலில், தொழிலில், உத்தியோகத்தில் எந்த இடத்தில் நீங்கள் இருக்கின்றீர்களோ அந்த இடத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய நிலையும் இப்பொழுது இருக்கிறது. இதையெல்லாம் குரு பகவான் செய்கின்ற நிலையில் ராகு பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். தொழிலில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துங்கள், அக்கறையோடு இருங்க. இந்த வெளிநாட்டு முயற்சிகள் இப்பொழுது ஆதாயத்தை ஏற்படுத்தும், சங்கடங்களிலிருந்து உங்களை விடுவிக்கும். வெளிநாடு போக முயற்சி செய்து வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த அனுமதிகள் கிடைக்கும். இந்த வாரத்தில் சூரிய பகவான் வெள்ளிக்கிழமை வரையில் 12ஆம் இடத்தில் சஞ்சரித்தாலும் அதன் பிறகு உங்கள் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்க இருக்கிறார். இயல்பாகவே நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி, உங்களை கொஞ்சம் உற்சாகப்படுத்தி வேகப்படுத்திடக்கூடிய நிலையினை சூரிய பகவான் உண்டாக்குவார். நிதானமாக செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த வாரத்தில் புதிய சொத்து சேர்க்கை இருக்கிறது. மாணவர்களுக்கு எதிர்பார்த்த கல்வி நிறுவனத்தில் இடம் கிடைத்திட வாய்ப்பு இருக்கிறது. எதிர்பார்த்த கோர்ஸில் சேர முடியும். ஒரு சுபிட்சமான, ஆரோக்கியமான ஒரு நல்ல நிலை மாணவர்களுக்கு இருக்குது. வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணலாம், அதற்குரிய யோகமும் இருக்குது. சுக்கிர பகவான் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கிட இருக்கிறார். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும், புதிய வாகனம் சேரும், பொருள் சேரும். இப்படி இந்த வாரம் எல்லா வகையிலும் பார்த்தீங்கன்னா மிதுன ராசினருக்கு ஒரு அதிர்ஷ்டமான வாரமாக இருக்கிறது. இந்த வாரத்தில் மிதுன ராசியில் பிறந்த அனைவருக்குமே 14ஆம் தேதி யோகமாக இருக்கும். கூடுதலாக மிருக சீரிடத்தில் பிறந்தவர்களுக்கு 9ஆம் தேதியும், திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு 13ஆம் தேதியும், புனர்பூசத்தில் பிறந்தவர்கள் 12ஆம் தேதி யோகமாக இருக்கும். நரசிம்மரை வணங்கி வழிபட்டு வாருங்கள், நலம் உண்டாகும். மீண்டும் சந்திப்போம். கடகராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்ற நோக்கத்துடன் கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற நிலையினை வைத்து சன் அஸ்ட்ரோ டிவியுடன் இணைந்து உங்களுக்கு பலன்களை வழங்கி கொண்டிருக்கிறேன். இந்த பலன்களில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால், தவறாக சொல்வதாக உங்களுக்கு தெரிந்தால், என்னன்னா கிரகங்கள் இங்கே சஞ்சரிக்கின்ற போது இந்த பலன்களைத்தான் ஏற்படுத்துவார்கள், வழங்குவார்கள் என்பது விதி. இப்போ எனக்கு பலன் கிடைக்கல, எனக்கு நடக்கலை என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தால் மட்டும்தான் தெரியும். இது கோச்சார பலன், பொதுவான பலன். இந்த வாரத்தில் இந்த நிலைப்பாடு இப்படி இருக்கும் சொல்லுவதுதான் இந்த வாரப்பலனுடைய நோக்கம். அப்படி பார்க்கின்ற போது சந்திர பகவான் ஞாயிற்றுக்கிழமை விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் உங்களுக்கு. அப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பார்த்தீங்கன்னா
ஏதேனும் ஒரு வகையில் ஏதாகிலும் ஒரு செலவு உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அது குடும்பத்திற்காக இருக்கலாம், சொத்து வாங்குவதாக இருக்கலாம், புதிய பொருள் வாங்குவதாக இருக்கலாம், மருத்துவ செலவாக இருக்கலாம். ஏதேனும் ஒரு வகையில் செலவு உங்களுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை காத்து கொண்டு இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா செலவு மட்டும்தான் இல்லை, சந்தோஷமும் காத்துட்டு இருக்கு ஞாயிற்றுக்கிழமை. அடுத்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான், ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவான். திட்டமிட்டு செயல்படுவீர்கள், தெளிவாக செயல்படுவீர்கள். உங்களுடைய முயற்சிகள் யாவும் வெற்றியாகும், வழக்குகள் சாதகமாகும், அலுவலகத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும், உங்களுடைய புகழ் அதிகமாகும். புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை மதியம் வரையில் 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். வரவிற்கு குறைவிருக்காது, கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை ஏற்படும். வெளியூர் பயணத்திலும் ஆதாயம் ஏற்படும். வெள்ளிக்கிழமை மதியம் தொடங்கி சனிக்கிழமை வரையில் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சந்திருக்கிறார். அப்போ நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதனுடைய சஞ்சார நிலையே முதல் நாள் செலவுகள் மட்டும்தான் சந்தோஷமும் இருக்கு. மற்ற 6 நாட்களும் ஒரு மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு இந்த வாரம் வழங்கிடக்கூடியதாக இருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கு. குரு பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். இத்தனை நாட்களும் மாதங்களும் இருந்த சங்கடங்கள் எல்லாம் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு விலக ஆரம்பித்திருக்கிறது. ஒரு புதிய பாதையும் தெரிய ஆரம்பித்திருக்கிறது, வருமானத்திற்குரிய பாதை. ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு, புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டாகி இருக்கிறது. ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் என்பதெல்லாம் இருக்கிறது. பிள்ளைகளால் பெருமை அடையக்கூடிய நிலையை, பிள்ளைகளுக்காக சொத்துகள் சேர்க்கின்ற நிலை, ஒரு குலதெய்வ அருள் என்பதெல்லாம், குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கியோருக்கு குழந்தை பாக்கியம், திருமண வயதினருக்கு வரன் வந்து சேருதல், எப்படி பார்த்தாலும் எல்லா திசையிலும் ஒரு சுபிட்சமான பலன்களை கடகராசினர் இந்த காலத்தில் அடைய இருக்கின்றீர்கள். வரன் வந்து சேரும், குழந்தை பாக்கியம் உண்டாகும், குழந்தைகளால் பெருமை உண்டாகும், உங்களுடைய தைரியம், தன்னம்பிக்கை இப்பொழுது அதிகப்படும். எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஒரு யோகமான நிலை இருக்கும். செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். கேந்திரம் ஏறுகிறார். செய்து வருகின்ற தொழில், பார்த்து வரும் உத்தியோகத்தில் ஒரு பெரிய உயர்வு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ செவ்வாய் பகவான் கொடுப்பதை எவராலும் தடுக்க முடியாது. கவனமா இருங்க. முயற்சிகளை சரியாக மேற்கொண்டீர்கள் என்றால் உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். கேது பகவான் 3ஆம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அதன் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களை உங்களால் எட்ட முடியும். இந்த நேரத்தில் எல்லா விதமான நன்மைகளையும் நீங்கள் அடையக்கூடிய காலமாக, வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. வெள்ளிக்கிழமை வரையில் சூரிய பகவானும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அதன் பிறகு 12ஆம் இடத்துக்கு விரயஸ்தானத்துக்கு செல்கிறார். விரயஸ்தானத்திற்கு சூரிய பகவான் செல்கின்ற போது அரசாங்க ரீதியாக சில தொல்லைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது, நெருக்கடிகள் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறது, செலவுகள் உண்டாகும் வாய்ப்புகள் இருக்கிறது. கணக்கு வழக்குகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு யோகமான பலன்களை வழங்கி இருக்கிறார். இப்போ புதிய பொருள் சேரும், புதிய வாகனம் சேரும், பணவரவு அதிகரிக்கும். எல்லா நிலையிலுமே உங்களுக்கு இந்த வாரம் ஒரு ஆதாயமான வாரம். இருந்தாலும் 8ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். உடல் நிலையிலும் கூடுதலாக கவனம் செலுத்தி வாருங்கள், அது அவசியமான ஒன்று. இந்த வாரத்தில் கடகராசினருக்கு 11ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதலாக 12ஆம் தேதி யோகமாக இருக்கும். ஆயில்யத்தில் பிறந்தவர்கள் 14ஆம் தேதி யோகமாக இருக்கும். சிவனை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். இவையெல்லாம் பலன்கள் மட்டும்தான். உங்களுடைய முயற்சிகள் எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு வெற்றி உங்களுக்கு உறுதி என்பதை புரிந்து கொண்டு கொஞ்சம் வேகமாக செயல்படுங்க, விவேகமாக செயல்படுங்க. இது நமக்குரிய காலம் என்பதை தெரிந்து புரிந்து கொண்டு செயல்படுங்க. உங்களால் ஜெயிக்க முடியும். மீண்டும் அடுத்த பதில் சந்திக்கிறேன். சிம்மராசி நண்பர்களே, இந்த வாரம் இணைய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது நல்ல தகவல் சொல்லணும், இறைவனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கணும்,
எல்லாம் நல்லபடியாக இருக்கணும், நினைத்ததை அடைய வேண்டும் என்ற வேண்டுதல் என்கிட்ட இருக்கு. இருந்தாலும் இறைவனால் படைக்கப்பட்ட கிரகங்கள் காரகங்களை வழங்கப்பட்டு இந்த பணியினை நீ செய்ய வேண்டும் என்று இறைவனால் படைக்கப்பட்ட கிரகங்களுடைய சஞ்சார நிலையை தான் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறது. அதற்கேற்பதான் நம்முடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இன்னும் கேட்டால் பூர்வ புண்ணிய பலன்களோடு நம்முடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அதனால தான் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் பிறந்த ஒருத்தர் பார்த்தீங்கன்னா உச்சத்தை தொடுவதும் மற்றொருவரை பார்க்கின்ற போது வேறு நிலையில் இருப்பதும் பார்த்தீங்கன்னா இதுதான் காரணம். திரும்ப திரும்ப என்னுடைய அனுபவத்தின் வழியாக நான் சொல்லிக்கொள்வதெல்லாம் முடிந்தவரை நன்மைகளையே செய்து பழகுங்கள். இது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுடைய சந்ததிக்கும் நீங்கள் சேர்த்து வைக்கின்ற சொத்தாக இருக்கும், சிறப்பானதாக இருக்கும். அடுத்த பிறவி என்பது உங்களுக்கு யோகமான பிறவியாக இருக்கும். தெரிந்தோ தெரியாமலோ நாம் இந்த பிறவியில் சில சங்கடங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் கடந்த பிறவியில் நாம் செய்த பாவங்கள் தான் அதற்கு அடிப்படையான காரணம். இந்த நிலையை நீங்கள் உணர வேண்டும். இது ஆன்மீகத்தில் மட்டும்தான் இதை உங்களால் தெரிந்து கொள்ள முடியும். அதற்குரிய வழிகாட்டுதல் தான் இந்த பகுதி உங்களுக்கு. சரி, இந்த வாரம் எந்த கிரகம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது, எந்த விதமான பலன்களை கிரகங்கள் வழங்கிட இருக்கிறார்கள் பார்க்கின்ற போது ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஒரு யோகமான நாள் சொல்லணும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக்கிடக்கூடிய நாள் ஞாயிற்றுக்கிழமை. எதிர்பார்த்த பணம் வரும், எதிர்பார்த்த சந்தோஷம் கிடைக்கும், எதிர்பார்த்த பயணம் வெற்றிகரமாக அமையும், ஆலய தரிசனம் உண்டாகும். எப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். உங்களுடைய மனம் எதை ஒரு தேடுதலாக வைத்துக் கொண்டிருக்கிறதோ அந்த தேடலை உங்களால் அடைய முடியும் ஞாயிற்றுக்கிழமை. திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். சுப செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு சிலருக்கு வெளியூர் பயணம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. வெளியூர் பயணத்தின் போது கவனமாக இருங்க. முடிந்தவரை இரவு பயணத்தை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை, புதிய வாகனம் வாங்குகின்ற நிலையெல்லாம் ஏற்படும் செலவுகளின் வழியாக. அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை மதியம் வரையில் உங்கள் ஜென்ம ராசிக்குள் சந்திரிக்கிறார். மனதிற்குள் இருந்த குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும், தெளிவு ஏற்படும். நாம் என்ன செய்கிறோம், நான் செய்கின்ற வேலையின் காரணமாக நமக்கு என்ன பலன்கள் கிடைத்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு ஆராய்ச்சி உங்களுக்குள்ள போயிட்டு இருக்கும். குழப்பமும் இல்லாமல் நீங்கள் செயல்படுகின்ற ஒவ்வொரு செயலும் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது எந்த ஒரு செயலை கையில் எடுத்தாலும் அதை கடைசியிலும் கொண்டு போங்க. குழப்பத்தோடு இருந்து பாதியில் விட்டுறாதீங்க, அது இழுபறி ஆகிடும். வெள்ளிக்கிழமை மதியம் தொடங்கி சனிக்கிழமை வரை 2ஆம் இடமான தனஸ்தானத்தில். அப்போ வருமானம் அதிகரிக்கும், குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை இருக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். எல்லா நிலைப்பாடுகளும் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது. ஒரு சின்ன தகவலை சொல்லி ஆகணும். சிம்ம ராசினருக்கு பெரும்பாலான கிரகங்கள் எதிர்மறையாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில நேரத்தில் எல்லா கிரகங்களும் சாதகமாக சஞ்சரிப்பார்கள். அப்பொழுது எடுக்கின்ற வேலைகள் எல்லாம் வெற்றிகரமாக முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பல முறை சொல்லிக்கிட்டு வர கிரகங்கள் எல்லாம் எதிர்மறையாக சஞ்சரித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் மட்டும் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்தில் சஞ்சரித்து 11ஆம் இடத்திலும் சஞ்சரிக்க இருக்கிறார். வார கடைசியில் 10ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிப்பதும் யோகத்தை உண்டாக்கும், 11ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதும் லாபத்தை ஏற்படுத்தும். இந்த ஒரு கிரகத்தினுடைய சஞ்சார நிலை தான் உங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது, பொறுப்புகளை வழங்கி கொண்டிருக்கிறது, பதவியை வழங்கி கொண்டிருக்கிறது, செல்வாக்கை வழங்கி கொண்டிருக்கிறது, உத்தியோகத்தில் உங்களுக்கு உயர்வை வழங்கி கொண்டிருக்கிறது, மற்ற நெருக்கடிகள் இருந்து உங்களை விடுவித்துக் கொண்டிருக்கிறது. அப்போ சூரிய பகவான் சாதகமாக சஞ்சரிப்பதால் உங்களுடைய சங்கடங்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும், எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாக ஆரம்பிக்கும். அந்த நிலை இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கு. இந்த நேரத்தில் சனி பகவான் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். கொஞ்சம் வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் கவனம் செலுத்துங்க, வாழ்க்கை துணையின் மீது அக்கறை செலுத்துங்க. உங்களுக்கும் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு காரணம் 7ஆம் இடத்து சனி பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது பாதிப்புகளை வழங்குவார். உடல்நிலையின் காரணமாக உடல்நிலை கவனமாக இருங்க, மருத்துவரை சந்தித்து சிகிச்சை எடுத்துக்குங்க. ராகு பகவான் 8ஆம் இடத்தில் அஷ்டமஸ்தானத்தில். உங்களுடைய நிலைப்பாடுகளில் சில இறங்கு முகம் உண்டாகும் வாய்ப்புகள் இருக்கிறது. எதிரியுடைய சூழ்ச்சி உண்டாகும். இல்லை என்றால் உடல்நிலையில் ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்ய முடியாத அளவிற்கு
பாதிப்புகள் ஏற்பட்டு இலக்கை அடைய முடியாத நிலை உங்களுக்கு ஏற்படும். கவனமாக இருங்க. எல்லாவற்றிலும் பார்த்தீங்கன்னா என்ன வந்தாலும் சரி சூரிய பகவான் உங்களுக்கு சாதகமாக சந்திருக்கிறார். வருமானத்திற்கு குறைவு இருக்காது, வழக்குகளில் தோல்வி இருக்காது, வாழ்க்கையில் தோல்வி இருக்காது. இது ஒரு பக்கம் உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். கேது பகவான் 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில், குடும்பத்திலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வார்த்தைகளில் முடிந்தவரை கவனமாக இருங்க. குரு பகவானின் பார்வை குடும்பஸ்தானத்திற்கு இருப்பதால் குடும்பத்தில் ஒரு நிம்மதியான நிலை ஏற்படும். ஒருவருக்கு பண வரவு இருக்கும். 4ஆம் இடம் சுபஸ்தானம், சுகஸ்தானத்திற்கும் குரு பகவான் பார்வை இருக்கு, ரோகஸ்தானத்திற்கும் குரு பகவான் பார்வை இருக்கு. அதன் காரணமாக எத்தனை நோய் வந்தாலும், என்ன விதமான நோய்கள் வந்தாலும் அதிலிருந்து விடுதலை கிடைக்கின்ற நிலையும் உங்களுக்கு ஏற்படும். ஒரு எதிர்பார்த்த சந்தோஷமும் இருக்கும், தாய் வழி உறவுகளால் ஆதாயம் இருக்கும், எல்லாவித நன்மைகளும் உங்களுக்கு குரு பகவான் வழங்குவார். இந்த நேரத்தில் சுக்கிர பகவானும் உங்களுக்கு பண வரவினை ஏற்படுத்துவார், சங்கடங்களிலிருந்து விடுவிப்பார். புத பகவானால் மாணவர்களுக்கு ஒரு யோகமான வாரமாக இந்த வாரம் இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் சில பேருக்கு கையெழுத்தாகும், புதிய சொத்து சேரும். இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குரு பகவான் 10ஆம் இடத்தை சஞ்சரிக்கிறார். அவருடைய பார்வைகள் சாதகமாக இருக்கு. ஆனால் 10ஆம் இடத்து குரு பதவியில் சில சங்கடங்களை ஏற்படுத்துவார். கவனமாக இருங்க. எல்லா விதத்திலும் உங்களுடைய பூர்வ புண்ணிய பலன் என்பதும் சுய ஜாதகம் என்பதும் பார்த்திடக்கூடிய நேரம் இந்த நேரம். அதையும் பார்த்துக்குங்க. இந்த நேரத்தில் சிம்ம ராசியில் பிறந்த அனைவருக்குமே 10ஆம் தேதி யோகமாக இருக்கும். கூடுதலாக பூரத்தில் பிறந்தவர்களுக்கு 15ஆம் தேதியும், உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 10ஆம் தேதி யோகமாக இருக்கும். சூரியனை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சுபிட்சங்கள் அதிகரிக்கும். இவையெல்லாம் பலன்களாக இருந்தாலும் உங்களுடைய பூர்வ புண்ணிய பலன்களுக்கு ஏற்ப பலன்கள் அதிகரிக்கும் என்பதால் முயற்சிகளை கையில் எடுங்கள். உங்களுடைய வேலைகள் எல்லாம் முன்னேற்றத்தை நோக்கி செல்லும். நினைப்பதையெல்லாம் உங்களால் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். காரணம், நீங்கள் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். கன்னி ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஒரு யோகமான வாரமாக இருக்க போகுது. அதற்கு காரணம், கிரகங்கள் எல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு ஒரு யோகமான பலன்களை இந்த வாரத்தில் வழங்கிட இருக்காங்க. அப்படி பார்க்கின்ற போது முதன்மையாக ஞாயிற்றுக்கிழமை ஜீவனஸ்தான தொழில்ஸ்தானமான 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். உங்களுடைய சிந்தனை முழுவதும் நீங்கள் செய்து வருகின்ற தொழிலின் மீது இருக்கும், பார்த்து வருகின்ற உத்தியோகத்தின் மீது இருக்கும். அதில் எப்படி முன்னேறுவது என்ற எண்ணம் உங்களுக்கு அதிகரிக்கும். திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் லாபம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகி எதிர்பார்த்த லாபத்தை உங்களால் அடைய முடியும். புதன்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை மதியம் வரையில் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். செலவுகள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. அது சுப செலவாக கூட இருக்கலாம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். புதிய இடம் வாங்கலாம், வாகனம் வாங்கலாம், குடும்பத்திற்காக செலவுகள் செய்யலாம். சுப செலவுகள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. வெள்ளிக்கிழமை மதியம் தொடங்கி சனிக்கிழமை வரை உங்கள் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கிற சந்திர பகவான். உங்களுடைய மனம் எதை சொல்கிறதோ அதன்படி செயல்படுவீர்கள், செயல்பட்டு வெற்றி அடைவீர்கள். இந்த வாரத்தில் செலவுகளும் வரவுகளும் சேர்ந்த வாரமாக இந்த வாரம் இருக்கும். உங்களுடைய முயற்சிகளையாவும் வெற்றி அடையக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். பொதுவாக ஒரு தகவலை சொல்லணும்னா, ரொம்ப யோகமான வாரம் என்று இந்த வாரத்தை உங்களுக்கு சொல்லணும். ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு உருவாகி இருக்கு. இந்த நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு ஒரே ஒரு காரணம் தான், சுப கிரகமான குரு பகவான் 9ஆம் இடமான பாக்கிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்க ஆரம்பித்திருக்கிறார். அவர் 9ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது மட்டுமல்ல, 5ஆம் பார்வையாக ஒரு ராசியும் பார்க்கிறார். அப்போ எப்பொழுதெல்லாம் குரு பகவானின் பார்வை ஒரு ராசிக்கு உண்டாகிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த மனிதனுடைய வாழ்க்கை சுபட்சமாகும். வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். ஒரு புதிய தன்னம்பிக்கையும் புதிய வாழ்க்கையில் தெளிவும் பிறக்கும். முன்னேற்றம் ஏற்படும். நினைத்ததையெல்லாம் சாதித்துக் கொள்ள முடிய சக்தி உண்டாகும். அரசியல்வாதிகளாக இருந்தால் புதிய பதவி பொறுப்புன்னு வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் ஏற்படும். வேலை வாய்ப்பிற்காக காத்திருந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டாகும். குழந்தை பாக்கியம் ஏற்படும். திருமணத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு வரன் வரும். எல்லா விதமான சுப பலன்களையும் வழங்கிடக்கூடிய நிலையில் குரு பகவான் உங்களுக்கு இருக்கிறார். இப்பொழுது 3ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை, 5ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை, குலதெய்வ அருள் இந்த நேரத்தில் முழுமையாக வந்து சேரப்போதும். உங்களுக்கு ஒரு தைரியமாக செயல்படக்கூடிய நிலையை இப்போதான் உங்களுக்கு உண்டாகும். சனி பகவான் வேற 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போ
எதிர்ப்புகள் எல்லாம் இல்லாமல் போகின்ற நிலை. அது தொழிலாகட்டும், உத்தியோகமாகட்டும், வியாபாரமாகட்டும், இல்லை அக்கம் பக்கமாகட்டும். இந்த எதிர்ப்புகள் என்பது பொதுவாக இருக்க செய்யும் இல்லைங்களா? அந்த எதிர்ப்புகள் எல்லாம் ஒவ்வொன்றாக விலகிச் செல்கின்ற நிலை ஏற்படும். போட்டியாளர்கள் இல்லாத தளத்தில் நீங்கள் இருப்பீங்க. இப்போ உங்களுக்கு வழக்குகள் ஏதேனும் இருந்ததால் வழக்கு உங்களுக்கு சாதகமாகும். உடல்நிலையில் முன்னேற்றம் அடையும், உடல்நிலை சீராகும். மருத்துவத்திற்கு எல்லா விதமான நோய்களும் கட்டுப்படக்கூடிய நிலை இப்பொழுது ஏற்படும். இது பொதுவாக சொல்லப்போன ரொம்ப யோகமான நேரம் உங்களுக்கு. இந்த நேரத்தில் சனிக்கிழமை தொடங்கி சூரிய பகவானும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போறார். அப்போ இன்னும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அரசியல்வாதிகளாக இருந்தால் புதிய பொறுப்பு பதவியெல்லாம் வந்துடும். உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும், எதிர்பார்த்த பதவி கிடைக்கும். உங்கள் செல்வாக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். எல்லா நிலையிலும் எல்லா பக்கத்திலும் ஒரு ஆதரவான நிலை உங்களுக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறது. பொதுவாக நல்ல நேரம் வரும்போது சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்காக ஜோதிடமே பார்க்குறோம். நம்ம இந்த பலன் வேற இல்லாமல் கேட்டுட்டு இருக்கோம். வேற வேலையே கிடையாது நமக்கு. ஏன் கேட்குறோம்? அப்போ நமக்கு இது நல்ல நேரம், அப்போ பலன் சரியா இருக்கு, இப்போ இந்த நேரத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதுக்காக தான் பலனை சொல்லிட்டு இருக்கோம். பயன்படுத்தி கொள்ளுங்கள். கேது பகவான் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்தாலும் சரி, குரு பகவானின் பார்வை ஜென்ம ராசிக்கு இருக்கு உங்களுக்கு. அதனால எந்த விதமான சங்கடங்களும் எந்த விதமான வீழ்ச்சிகளும் உங்களுக்கு இல்லைன்னு சொல்லணும். 7ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நட்புகளிடம் கவனமாக இருங்க. நண்பர்களிடம் கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. எல்லா நிலையிலும் உங்களுடைய முன்னேற்றத்தில் மட்டுமே கவனம் செலுத்துங்க. உங்களால் ஜெயிக்க முடியும். புத பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். புதிய பொருள் சேர்க்கை, புதிய இட சேர்க்கை என்பதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் கல்லூரியில் இடம் கிடைக்கும். யோகமாக இருக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் கூட ஒரு சில மாணவர்களுக்கு கிடைக்கும். இது ஒரு யோகமான வாரம் கன்னி ராசியில் பிறந்த ஒவ்வொருவருக்குமே. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த நேரத்தில் பண வரவு, பொருள் வரவு எல்லாமும் இருக்குது இந்த வாரம் உங்களுக்கு. கன்னி ராசியில் பிறந்த அனைவருக்குமே 14ஆம் தேதி யோகமாக இருக்கும். கூடுதலாக உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 10ஆம் தேதியும், அஸ்தத்தில் பிறந்தவர்களுக்கு 11ஆம் தேதியும், சித்திரையில் பிறந்தவர்கள் 9ஆம் தேதி யோகமாக இருக்கும். அனுமனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். நினைப்பதெல்லாம் நிறைவேறும். இவையெல்லாம் உங்களுக்குரிய பலன்கள். இந்த நேரத்தில் முயற்சிகளை மட்டும் நீங்கள் விட்டுவிட வேண்டாம். ஒரு யோகமான நேரம் இந்த நேரம். எந்த அளவிற்கு முயற்சிகளை நீங்கள் எடுக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு வெற்றி உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். துலாம் ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும். காரணம், சனி பகவான் உங்கள் ராசிக்குள் உச்சமடைகிறார். சுக்கிர பகவான் ஒரு ராசிநாதன். எல்லா விதமான நிலைகளையும் சர்வசாதாரணமாக எடுத்துக்கொண்டு அலட்டலே இல்லாமல் நடப்பது நடக்கட்டும் என்ற நிலைப்பாட்டுடன் போய்கொண்டிருக்கிற ஒரு ராசி துலாம் ராசி. உங்களுக்கு எதுவுமே பெருசாக தெரியாது. கிடைத்தால் ஓகே, கிடைக்கலையே அடுத்த வேலையை பார்ப்போம், அப்படி போகிற ஆளுங்க. நிம்மதியை எதிர்பார்ப்பவர்கள் நீங்களாக இருப்பீங்க. சரி, என்னதான் இருந்தாலும் கிரகங்கள் அவருடைய வேலை செய்வாங்க. அதற்குரிய பலன்கள் நமக்கு உண்டாகும். நம்ம இருக்கின்ற இடத்திற்கு ஏற்ப, வாழ்கின்ற வாழ்க்கைக்கு ஏற்ப பலன்கள் சில வித்தியாசங்கள் இருக்கும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். தெய்வ அருள் உண்டாகும். ஆலயங்களுக்கு போயிட்டு வருவீங்க. பெரியோருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய நாளாக ஞாயிற்றுக்கிழமை இருக்கும். திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமையும் 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். வேலைக்காக முயற்சித்து வருபவர்கள் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை முயற்சிகளை மேற்கொள்ளலாம். தொழிலில் இருந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயர ஆரம்பிக்கும். உங்களுடைய தனித்தன்மை வெளிப்படும். வியாபாரம் லாபமாகும், தனித்தன்மை வெளிப்படும். புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை மதியம் வரையில் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். பொதுவாகவே இந்த புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை மதியம் வரையில் எல்லாவித நன்மைகளும் அனுகூலங்களும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நிலையும் ஆதாயமான நிலையும் உங்களுக்கு இருக்கிறது. வெள்ளிக்கிழமை மதியம் தொடங்கி சனிக்கிழமை வரையில் செலவுகள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. முதல் நாள் பார்த்தீங்கன்னா வரவு, மறுநாள் செலவு. இந்த 2 விதமான நிலைகளும் இருக்கிறது. பொதுவாக சந்திர பகவானின் சஞ்சாரம்
இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகளை தைரியமாக நீங்கள் மேற்கொள்ளலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிற ஒரே ஒரு துருப்பு சீட்டை மட்டும் தான் ராகு பகவான் உங்களுக்கு. ராகு பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். உடல்நிலை இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும், ஆரோக்கியம் உண்டாகும், எதிரிகளால் உண்டான தொல்லைகள் விலகும், உங்களுடைய முயற்சிகள் சாதகமாகும். வழக்குகள் இருந்தால் வழக்குகளில் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். எல்லாவித நிலையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். ஒரு சாதகமான பலன்களை ராகு பகவான் உங்களுக்கு வழங்கிட காத்து கொண்டிருக்கிறார். செவ்வாய் பகவான் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். நட்புகள் விஷயத்தில், எதிர்ப்பாளினர் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் அந்த அளவு ஒரு ஒத்துமை இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருங்க. இருந்தாலும் உங்களுடைய செயல்களில் வேகம் இருக்கும். நினைத்ததை உங்களால் சாதித்து கொள்ள முடியும். குரு பகவான் 8ஆம் இடத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில் பதிகிறது, சுகஸ்தானத்தில் பதிகிறது. தாயாரின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். எதிர்பார்த்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். பணவரவு இருக்கும். குடும்பத்தில் ஒரு நிம்மதியான நிலை இருக்கும். விரைய செலவுகளும் ஒரு பக்கம் காத்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு எல்லா விதமான நிலைப்பாடுகளோடு இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சாதகமாக வாரமாக இருக்கிறது. வியாழக்கிழமை முதல் சுக்கிர பகவான் சாதகமாக சஞ்சரிக்க இருக்கிறார் உங்களுக்கு. அது மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். புத பகவானும் சாதகமாக சஞ்சரிக்கிறார். எல்லா விதமான நன்மைகளையும் புத பகவானும் வழங்குவார். உங்கள் முயற்சிகளை வெற்றியாக்குவார். இந்த வாரம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு யோகமான வாரம்தான். சனி பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் சில சங்கடங்கள் பிள்ளைகள் வழியாகவும் குடும்பத்தினராலும் சந்திக்க வேண்டிய நிலை கூட உங்களுக்கு ஏற்படும். இருந்தாலும் அதையும் உங்களால் சமாளித்திட முடியும். அது காரணம் ராகு பகவானின் சஞ்சார நிலை. இந்த வாரத்தில் துலாம் ராசினரான உங்களுக்கு 15ஆம் தேதி யோகமாக இருக்கும். கூடுதலாக சித்திரையில் பிறந்தவர்களுக்கு 9ஆம் தேதியும், சுவாதியில் பிறந்தவர்களுக்கு 13ஆம் தேதியும், விசாகத்தில் 12ஆம் தேதியும் யோகமாக இருக்கும். துர்க்கையை, வராகியை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். இந்த நிலைப்பாடுகள் ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையில் உள்ள நிலைப்பாடு உங்களுக்கு. இதற்கும் மேலாக இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்றால் உங்களுடைய முயற்சிகள் உங்களுக்கு வேண்டும். எந்த அளவிற்கு முயற்சிகளை மேற்கொள்கின்றீர்களோ அந்த அளவிற்கு முன்னேற்றமும் லாபமும் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். விருச்சிக ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக ஒரே ஒரு பலன் சொல்லணும்னா, உங்களுக்கு இந்த வாரம் யோகமான வாரம், ஒரு அதிர்ஷ்டமான காலம் உங்களுக்கு தொடங்கி இருக்கிறது. சரியாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த ஜோதிடம் பலன்களை பார்ப்பது என்பது நமக்கு இந்த நேரத்தில் எந்த விதமான பலன்கள் உண்டாக போகிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான். பலன்கள் இப்படி இருக்கும் என்ற நிலையினை நாம் தெரிந்து கொள்கின்ற போது நம்ம அதற்கேற்ற வகையில் நம்மால் பயணப்பட முடியும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா அதற்கு முதல் நாள் சனிக்கிழமை உங்களுக்கு சந்திராஷ்டிரம் ஆரம்பமாயிடுது. ஞாயிற்றுக்கிழமை சந்திராஷ்டிரம் தொடருது உங்களுக்கு. இப்போ வாரத்தின் முதல் நாளே உங்களுக்கு சந்திராஷ்டமம், 8வது இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. வெளியூர் பயணத்தை தவிர்ப்பது, வாகன பயணத்தை தவிர்ப்பது, ஏன்னா அலைச்சல் அதிகரிக்க செய்யும், உடல் உழைப்பு அதிகரிக்க செய்யும், மனத்தில் ஏதாவது ஒரு குழப்பம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கவனமாக இருங்க. திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமையும் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். வருமானம் அதிகரிக்கும், எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை மதியம் வரையில் 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். தொழில் ரீதியாக முன்னேற்றத்தை அடையக்கூடிய நிலையும், புதிய வேலை வாய்ப்பை எதிர்பார்த்து கொண்டவர்களுக்கு எதிர்பார்த்த தகவலும் வர ஆரம்பிக்கும். அலுவலகத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயர ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் உங்களுடைய புகழ் மேம்பட ஆரம்பிக்கும். வெள்ளிக்கிழமை மதியம் தொடங்கி சனிக்கிழமை வரையில் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் வருமானம் அதிகரிக்கும். இந்த வாரத்தில் முதல் ஒரு நாள் மட்டும் உங்களுக்கு சங்கடமான நாளாக இருக்கும், நெருக்கடியான நாளாக இருக்கும். இதை புரிந்து கொண்டு நீங்கள் செயல்பட்டால் அமைதியாக போய்விட முடியும், கவனமாக செயல்பட முடியும். மற்ற 6 நாட்களுமே உங்களுக்கு யோகமான நாட்கள். இந்த நேரத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான், அவர் 6ஆம் இடத்தில் மேஷ ராசியில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். பொதுவாக செவ்வாய் பகவான் ஆட்சியாக சஞ்சரிக்கின்ற போது, 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை ஓரம் கட்டிவிட்டு செயல்பட முடியும்.
நம்முடைய உடல்நிலை முதல்ல ஆரோக்கியமாகும், நம்முடைய செயல்களில் வேகம் இருக்கும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும், எதிரிகள் விலகிச் செல்வார்கள், வழக்குகள் சாதகமாகும். எல்லா விதமான நிலைகளையும் செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்து செவ்வாய் பகவான் உங்களுக்கு வழங்குவார். இந்த நேரத்தில் குரு பகவான் சப்தமஸ்தானமான 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து அவருடைய 7ஆம் பார்வையை உங்களுடைய ராசிக்கு வழங்கி கொண்டிருக்கிறார். உங்களுடைய ஆலோசனையை மற்றவர்கள் கேட்டிடக்கூடிய நிலை காலமாக இந்த காலகட்டம் இருக்கும். திருமண வயதினருக்கு வரன் வந்து சேரும். குடும்பத்தில் வாழ்க்கை துணையுடன் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கு ஒரு இணக்கமான நிலை ஏற்படும். 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கும் குரு பகவானின் பார்வை இருக்கிறது. பணவரவு என்பது இன்னைக்கு அதிகபட்சமாகவே இருக்கும். 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்திற்கும் குரு பகவானின் பார்வை இருக்கிறது. நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். இது ஒரு யோகமான பொற்காலம் என்று சொல்ல வேண்டும். உங்களுக்கு ஒரே வரிதான், சுருக்கமாக சொன்ன போதும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாவே போதும், நீங்கள் சரியாக செயல்பட முடியும், லாபத்தை அடைய முடியும். எந்த இடமாக இருந்தாலும், எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த இடத்தில் முதன்மையாக நின்று யோகத்தை அடையக்கூடிய நிலை இப்பொழுது உங்களுக்கு இருக்கு. 4ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் அலைச்சல்களும் ஒரு பக்கம் இருக்கும். யாருக்காவது ஓடிட்டே இருப்பீங்க நீங்க, அலைச்சல்கள் இருக்கும். அதன் ரீதியாக உடலில் சில சங்கடங்களும், ஓய்வில்லை, உறக்கம் இல்லை என்ற நிலையும் சிலருக்கு ஏற்படும். ராகு பகவான் 5ஆம் இடத்தில் பிள்ளைகள் நலனில் கூடுதல் கவனம் செலுத்தி வர வேண்டும். முடிந்தவரையில் ஒரு வேண்டுகோள், ஞாயிற்றுக்கிழமையில் குலதெய்வத்திற்கு ஒரு வழிபாடினை மேற்கொள்ளுங்கள். குலதெய்வ வழிபாடு என்பது உங்களுக்கு சங்கடத்தை போக்கிடக்கூடியதாக, உங்கள் நன்மைகளை வழங்கிடக்கூடியதாக இருக்கும். சூரிய பகவான் இந்த வாரத்தில் 7ஆம் இடத்திலும் 8ஆம் இடத்திலும் வெள்ளிக்கிழமை வந்து 8ஆம் சந்திக்க போறாரு. கொஞ்சம் கவனமாக இருங்க. கணக்கு வழக்குகளில் சில தடைகளை சந்திக்க வேண்டிய நிலையும் வரும். இருந்தாலும் குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு உண்டாகி இருப்பதால் எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. ராசிநாதன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் எந்த விதமான வழக்குகளும் வம்புகளும் உங்களை எதுவும் செய்ய போவதில்லை. உங்கள் நிலையில் எந்த சங்கடங்களும் வரப்போவதில்லை. புத பகவானும் 8ஆம் இடத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். உங்களுடைய பிள்ளைகளை நினைத்த கல்லூரியில், நினைத்த பள்ளியில் சேர்த்திடக்கூடிய நிலை வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும், சாதகமாக முடியும். மாணவர்களுக்கு இது யோகமான வாரமாக இருக்கும். நினைப்பதெல்லாம் நிறைவேறக்கூடிய நிலை ஏற்படும். பொதுவாக விருச்சிக ராசியில் பிறந்த அனைவருக்குமே 9ஆம் தேதி யோகமாக இருக்கும். விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதலாக 12ஆம் தேதி யோகமாக இருக்கும். கேட்டையில் பிறந்தவர்களுக்கு 14ஆம் தேதி யோகமாக இருக்கும். திருச்செந்தூர் முருகப்பெருமானை, திருத்தணி முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். இந்த நேரம் உங்களுக்கு சாதகமான நேரம் என்பது இந்த ஜோதிட பலன்களின் வழியாக தெரிந்து கொள்ள முடிகிறது உங்களால். இந்த நேரத்தில் முயற்சிகளை நீங்கள் எந்த அளவிற்கு மேற்கொள்கின்றீர்களோ அது மேலும் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும், லாபத்தை அதிகரிக்கும், உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தும், வாழ்க்கையில் ஒரு புதிய பாதையை உருவாக்குன்னு சொல்லி மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிறேன். தனுசு ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காகவே இந்த பகுதியினை வழங்கி கொண்டிருக்கிறேன். இந்த பகுதியை நீங்கள் பார்ப்பதின் வழியாக இந்த நேரத்தில் கிரகங்கள் நமக்கு இந்த நிலையில் சஞ்சரிக்கிறார்கள், நாம் இப்படி இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு உங்களால் செயல்பட முடியும். இது தனிப்பட்ட என்னுடைய விருப்பு வெறுப்புகள் என்பது இங்கே எதுவுமே கிடையாது. யாராக இருந்தாலும் சரியான ஜோதிடம் சொல்பவர்கள், கிரக ஆராய்ச்சி மேற்கொள்பவர்கள் எதை சொல்வார்களோ அதைத்தான் நானும் சொல்லிட்டு போகிறேன். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு 9ஆம் தேதி சந்தோஷமான நாளாக இருக்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். எல்லா விதமான நிலைப்பாடும் உங்களுக்கு ஒரு யோகத்தை, நண்பர்களால், வாழ்க்கை துணையால், குடும்பத்தினரால் ஆதாயத்தையும் சந்தோஷத்தையும் அடையக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கு. திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை இருக்கிறது. சந்திராஷ்டமம் அந்த 2 நாட்களும் உங்களுக்கு திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும், சரியாக சொல்ல வேண்டும் 10ஆம் தேதியும் 11ஆம் தேதியும், இந்த 2 நாட்களும் உங்களுக்குள் ஏதேனும் ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். இல்லாட்டா வேலை பளு அதிகரிக்கும். ஒரு வேலையை நீங்களே எடுத்து போட்டுக்கிட்டு ஒரு டென்ஷனாகவே இருந்துட்டு இருப்பீங்க, குழப்பத்தில் இருப்பீங்க. இல்லைன்னா வெளியூர் பயணம் சில பேர் போகும்போது அதனால் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். வேலை செய்து வரும் இடத்திலும் சில சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. வேலை பளு கூடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது.
மற்றவர்கள் ஏதாகிலும் ஒரு காரணத்தை உங்கள் தலையில் கட்டிவிட்டு இல்லை உங்களை குறை சொல்லுகின்ற நிலை கூட ஏற்படும். அப்போ திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் வேலைகளில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை மதியம் வரையில் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் அந்த 2 நாள் மட்டும்தான் நெருக்கடி உங்களுக்கு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இயல்பாக எல்லாமே ஒரு மாற்றம் பெற்றுவிடும். நீங்கள் நினைப்பதெல்லாம் நிறைவேற ஆரம்பிக்கும். வெள்ளிக்கிழமை மதியம் தொடங்கி சனிக்கிழமை வரை 10ஆம் இடத்தில் அது உத்தியோகத்தில் உங்களுடைய செல்வாக்கை நிலைநிறுத்தக்கூடிய நாளாக இருக்கும். எல்லா விதத்திலும் 2 நாட்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு சங்கடமான நாட்கள். திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை. மற்ற நாட்கள் முழுவதும் யோகமான நாட்கள். இந்த நேரத்தில் 2 தகவல்களை உங்களுக்கு சொல்லி ஆகணும். இந்த வாரம் முழுவதுமே சனி பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். ஏன் இந்த வாரம் சொல்றேன்னா 19ஆம் தேதி வக்கரமாக போறார். அப்ப இந்த வாரம் அவர் உங்களுக்கு யோகத்தை உண்டாக்குவார். இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். 19ஆம் தேதி சனி வக்கரம் அடைகின்ற பிறகு முயற்சிகளில் பின்னடைவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் உங்கள் முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுப்பது உங்களுக்கு யோகமாக இருக்கும். இன்னொரு நிலைப்பாடு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வாரத்தில் 6ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் சூரிய பகவான் வெள்ளிக்கிழமை வரையில். இந்த வெள்ளிக்கிழமை வரையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகமான பலன்களை சூரிய பகவான் வழங்குவார். அரசு வழி முயற்சிகள் ஆதாயத்தை உண்டாக்கும். உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். எல்லா விதமான நெருக்கடிகளையும் சமாளித்திடக்கூடிய நிலை உங்களுக்கு உண்டாகும் வெள்ளிக்கிழமை வரையில். அதன் பிறகு 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்க ஆரம்பித்து உங்கள் ராசியை பார்க்க ஆரம்பிப்பார். அப்போ எல்லா விதத்திலும் ஒரு வேலை பளு அதிகரிக்கும், டென்ஷன் கூடும், சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டிய நிலை உங்களுக்கு ஏற்பட்டுடும். இதை செய்யணும், அது செய்யணும், அதை செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நிலைப்பாடு மாற்றம் பெற ஆரம்பிக்கும். இவ்வளவு நாள் இருந்த நிலைக்கும் இப்பொழுது உண்டாக போகின்ற நிலைக்கும் 2 வேறுபாடுகள் உங்களுக்கு இருக்கும். வேலை பளு அதிகரிக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் சுக்கிர பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். கொஞ்சம் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் சிறு சலசலப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. வியாழக்கிழமை தொடங்கி 7ஆம் இடத்தில் இந்த புதிய நட்புகள் விஷயத்தில் இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதிர்ப்பாளினர் விஷயத்தில் இந்த நேரத்தில் ராகு பகவானும் 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம், நேரம் இந்த நேரம் இது. புத பகவான் 7ஆம் இடத்தில் உங்களுடைய செயல்கள் எல்லாம் நிறைவேறும், வெற்றியாகும், திட்டமிட்டு செயல்பட ஆரம்பிப்பீர்கள். இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் சந்திக்க வேண்டிய நிலை இருக்குது. 2ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை இருக்குது. 12ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை இருக்குது. 10ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை இருக்குது. அப்போ தொழிலில் எந்த வித பிரச்சனையும் ஏற்படாது. உத்தியோகத்தில் எந்த விதமான சங்கடமும் ஏற்படாது. குடும்பத்திலும் நெருக்கடிகள் உண்டாகாது. பண வரவிலும் தடைகள் இருக்காது. பண வரவு இருக்கும், குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், தொழில் வெற்றிகரமாக செல்லும். உத்தியோகத்திலும் உங்களுடைய வேலைப்பட போயிட்டே இருக்கும். சில எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நிலை இருக்கும். இந்த நேரத்தில் எதிர்ப்பாளினர் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்ற எல்லாமும் இந்த வாரம் உங்களுக்கு ஓகே. இந்த நேரத்தில் தனுசு ராசியில் பிறந்த அனைவருக்குமே 12ஆம் தேதி யோகமாக இருக்கும். கூடுதலாக பூரத்தில் பிறந்தவர்களுக்கு 15ஆம் தேதியும், உத்திராடத்தில் பிறந்தவர்கள் 10ஆம் தேதி யோகமாக இருக்கும். குரு பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். இவையாவும் ஜோதிட பலன்கள் என்றாலும் இதை எப்படி வழிநடத்தி செல்வது, எந்த விதமாக நாம் செல்வது என்பதெல்லாம் திட்டமிட வேண்டியவர்கள் நீங்கள் தான். எந்த பாதை சரியான பாதை என்று தெரிந்து பயணப்பட்டால் உங்களுடைய முயற்சி வெற்றியாகும், எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். மகர ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக மகர ராசினருக்கு ஒரே ஒரு சொல்லணும்னா, ஒரு நல்ல நேரத்தில் இருக்கீங்க, ஒரு யோகமான காலம் உங்களுக்கு உருவாகிட்டு வருது. பொதுவாக நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்க ஆரம்பிக்கும். இனி அந்த நிலையில் தான் உங்களுக்கு இங்கே இருக்கீங்க. சங்கடமான காலகட்டங்கள் இருந்தது உங்களுக்கு, அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை ஏற்பட்டிருக்கு. ஒவ்வொரு கிரகமாக உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதன் வழியாக நன்மைகள் உண்டாகி வருகிறது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சந்திர பகவானின் சஞ்சாரம் ஒரு வார பலனை பார்க்கின்ற போது எப்படி இருக்கும், இந்த நாள் ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கும் அப்படி பார்க்கின்ற போது, ஞாயிற்றுக்கிழமை உங்கள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிடக்கூடிய நாளாக இருக்கும். புதிய முயற்சிகள் இருந்தால் அதில் வெற்றி காணக்கூடிய நாளாக இருக்கும். திங்கள் செவ்வாய்க்கிழமை நண்பர்களாலும் வாழ்க்கை துணையாலும் ஆதாயத்தை அடையக்கூடிய
எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வரவு உண்டாக்கிடக்கூடிய நாளாக இருக்கும். புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை மதியம் வரையில் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதால் புதிய முயற்சிகளை ஒத்தி வைப்பது நன்மையாக இருக்கும். வெளியூர் பயணத்தை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்களை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். வீண் பிரச்சனைகள் தேடி வருவதற்கு வாய்ப்புகள் இருப்பதால் முடிந்தவரை அமைதி காப்பது நன்மையாக இருக்கும். புதன்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை காலை வரையில் முடிந்த வரையில் நீங்கள் அமைதி காப்பது என்பது உங்களுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்தும். புதிய முயற்சிகளில் இந்த நாட்களில் நீங்கள் ஈடுபட வேண்டாம். வெள்ளிக்கிழமை மதியம் தொடங்கி சனிக்கிழமை வரையில் பாக்கியஸ்தானத்தில் மீண்டும் ஒரு யோகமான நிலை உருவாகும். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் உங்களுக்கு இருப்பதால் அந்த நாட்களை தெரிந்து கொண்டு செயல்பட சங்கடங்கள் இல்லாமல் போகும். இது ஒரு பொதுவான பலன். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். நினைப்பது எல்லாம் நிறைவேறும். மற்றவர்களால் செய்து முடிக்க முடியாத வேலைகளையும் உங்களால் செய்து முடிக்க முடியும். உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நம்மால் இது முடியும் என்ற எண்ணம் உங்களுக்கு உண்டாகிடும். இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புத்திர ஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார். பொதுவாக 5ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பது என்பது மிகப்பெரிய யோகமான நிலையினை ஒவ்வொரு ஜாதகருக்குமே ஏற்படுத்தும். உங்களுக்கும் இப்பொழுது ஏற்படுத்தும். அவருடைய 9ஆம் பார்வை பார்த்தா ஒரு ராசிக்கு உண்டாகுது. அப்போ குருவுடைய பார்வை எப்பொழுது ஒரு ராசிக்கு வருகிறதோ அந்த காலகட்டத்தில் அந்த ராசினருக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். சூரியனை கண்ட பனி போல பிரச்சனை விலக ஆரம்பிக்கும். புகழும் செல்வாக்கும் கூட ஆரம்பிக்கும். புதிய பதவிகளும் பொறுப்புகளும் வந்து சேரும். அரசியல்வாதிகளாக இருந்தால் புதிய பொறுப்பு நிச்சயமாக வந்து சேரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தால் எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் உண்டாகும். ஒரு சுபிட்சமான காலம் இந்த காலம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு மேலாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் பார்வை உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல 9ஆம் இடத்துல இருக்கு. அப்போ தெய்வ அருள் என்பது முழுமையாக இருக்கும். எதிர்பார்த்த லாபங்கள் எல்லாம் கிடைத்திடக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும். ஒரு மிக மிக யோகமான காலகட்டம் இந்த காலகட்டம் உங்களுக்கு. சுக்கிர பகவான் புதன்கிழமை வரையில் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். புத பகவான் வாரம் முழுவதுமே 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அதன் காரணமாக புதிய சொத்து சேர்க்கை என்பதும் ஒரு சிலருக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. சனிக்கிழமை தொடங்கி ஒரு மாதத்திற்கு சூரிய பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறார். பொதுவாக சூரிய பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது வழக்கு விவகாரங்கள் சாதகமாகும். உடல்நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். எதிரிகள் போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகிச் செல்லக்கூடிய நிலை ஏற்படும். இப்போ சூரிய பகவானும் சஞ்சாரமும் வார இறுதியில் உங்களுக்கு சாதகமாக தொடர்ந்து சாதகமாக இருக்க போவதால் நீங்கள் நினைப்பதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களால் நிறைவேற்றி கொள்ள முடியும். எதிர்பார்த்ததை இந்த காலகட்டத்தில் உங்களால் அடைய முடியும். இந்த நேரத்தில் மகர ராசியில் பிறந்த உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு 10ஆம் தேதி யோகமாக இருக்கும். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு 11ஆம் தேதி யோகமாக இருக்கும். அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு 9ஆம் தேதி யோகமாக இருக்கும். குலதெய்வத்தை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். அடுத்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சனி பகவானும் வக்ரமாக போறாரு. இன்னும் உங்களுக்கு ஒரு யோகமான நிலை உண்டாக போகுது. எல்லா விதத்திலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு யோகமாக இருப்பதால், ஜாதக பலன்கள் இப்படி சாதகமாக இருப்பதால் உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். முயற்சிகளை தைரியமாக துணிச்சலாக முன்னெடுங்கள். நிச்சயமாக உங்களால் வெற்றி அடைய முடியும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். கும்பராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எத்தனை சங்கடங்கள் வந்தாலும் எல்லா விதமான சங்கடங்களையும் முறியடித்து சமாளித்து அடுத்த கட்டத்திற்கு போகக்கூடிய ஒரு ராசி கும்பராசி. உங்கள் மனதிற்குள் என்ன இருக்கிறது, உங்கள் செயல் எத்தகையதாக இருக்கிறது, என்ன செய்ய போறீங்க என்பது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த நேரம் பார்த்தீங்கன்னா கிரகங்கள், பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை என்பதை நீங்கள் முதலில் புரிஞ்சுக்கணும். இது ஏன் இந்த பலனை உங்களுக்கு சொல்கிறேன்னா, இந்த நேரம் நமக்கு சாதகமான நேரம், இந்த நேரம் பாதகமான நேரம். இந்த நேரத்தில் இந்த கிரகம் மட்டும் சாதகமாக இருக்குது, இந்த கிரகம் பாதகமாக இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்டாவே நம்முடைய வேலைகளை சரியாக கொண்டு போக முடியும், திட்டமிட முடியும். அப்போது சரியில்லாத நேரம் என்று தெரிகின்ற போது கொஞ்சம் அமைதியாக நிதானமாக நம்முடைய செயல்களை கொஞ்சம் சுருக்கி கொள்ளலாம். அப்போ வீண் செலவு இருக்காது, விரயம் இருக்காது, அலைச்சல் இருக்காது. அதற்காக இந்த பலனை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரி, இந்த வாரம் எப்படி இருக்க போகிறது? ஞாயிற்றுக்கிழமை 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார்.
சின்ன சின்ன தடைகள் முயற்சியில் இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோக நாளாக இருக்கும். நினைப்பதையெல்லாம் நீங்கள் சாதித்து கொள்ளக்கூடிய, போராடி வெற்றி பெறக்கூடிய, எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய, வழக்குகளில் வெற்றி அடையக்கூடிய நிலையெல்லாம் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் உங்களுக்கு இருக்கு. புதன்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை மதியம் வரையில் பார்த்தீங்கன்னா நண்பர்களால் ஆதாயம், வாழ்க்கை துணையால் ஆதாயம், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிடக்கூடிய நிலை, பணவரவு என்பது உங்களுக்கு இருக்கும். வெள்ளிக்கிழமை மதியம் தொடங்கி சனிக்கிழமை வரையில் உங்கள் செயல்களில் கொஞ்சம் நிதானம் வேணும், கவனமாக செயல்பட வேண்டும். புதிய முயற்சிகளை ஒத்தி வைப்பது நன்மையாக இருக்கும். இது சந்திர பகவானின் சஞ்சாரத்தினால் உங்களுக்கு உண்டாகிடக்கூடிய பலன்கள். இந்த நேரத்தில் ஒரே ஒரு கிரகங்கள் உங்களுக்கு ஒரு யோக பலன்களை வழங்கிட இருக்கு. அந்த கிரகம் ஏற்பட பூமிக்காரகன், சகோதரக்காரகன், இரத்தக்காரகன், யுத்தக்காரகனான செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். பொதுவாக 3ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கின்ற போது முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். குறிப்பாக மருத்துவர்கள், இடம் வாங்கி விற்பவர்கள், இடம் கட்டி விற்பவர்கள், உணவகம் நடத்தி வருபவர்கள், பெட்ரோலிய தொழில் நடத்தி வருபவர்கள், மருந்தகம் நடத்தி வருபவர்கள், செங்கல் சூளை உற்பத்தியாளர்கள், இது போன்ற தொழில் புரிந்து வருபவர்களுக்கு யோகமான காலகட்டமாக இருக்கும். ஒரு அற்புதமான நிலைப்பதை சாதித்து கொள்ளக்கூடிய நிலையெல்லாம் இந்த தொழில்களை செய்து வருகின்றவர்களுக்கு இருக்கும். முன்னேற்றமான நிலையும் இருக்கும். குரு பகவான் 4ஆம் இடத்தில் சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வை உங்களுடைய 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்திற்கு பதிகிறது. இப்போ தொழிலில் எந்த தடை இருந்தாலும் சமாளிச்சுக்கிட்டு வெளியே போயிடுவீங்க, நடத்திட்டு போடுவீங்க, லாபத்தை பார்ப்பீங்க. உங்களுடைய செல்வாக்கை மறைத்திடக்கூடிய அளவிற்கு சிலர் சதி செய்தாலும் அதிலிருந்து மீண்டு வெளியே வருவீங்க. எத்தனை தடைகள் வந்தாலும் சமாளித்திடக்கூடிய சக்தியும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். 8ஆம் இடத்துக்கு குரு பகவான் பார்வை, அந்த நிலைப்பாடும் இருக்கு. வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ராகு பகவான் 2ஆம் இடத்தை சஞ்சரிக்கிறார். குடும்பத்தினரிடம் கொஞ்சம் கனிவாக இருப்பது நன்மையாக இருக்கும். குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம், வரவு இருக்க செய்யும். ஆனால் வார்த்தைகளின் நிதானத்தை கடைபிடிப்பது மிக மிக அவசியம். சனி பகவான் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். ஜென்ம சனி என்பதால் சில சங்கடங்களையும் எதிர்மறையான பலன்களையும் நீங்கள் சந்தித்து வந்தாலும் அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்ரமாகிறார். அது முன்னாடி இப்பயே சொல்லிடுறார், சனி பகவான் வக்ரமாகிறார். சனி பகவான் வக்ரமாகின்ற போது இப்பொழுது இருக்கின்ற நெருக்கடியான பலன்கள் அடுத்த வாரம் முதல் உங்களுக்கு இல்லாமல் போகும். ஒரு நல்ல நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. சனி பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சாதகமான நிலை உங்களுக்கு ஏற்படும். கேது பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். 8ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரித்தாலும் குரு பகவானின் பார்வை அந்த இடத்திற்கு உண்டாவதால் உங்களுடைய நிலையில் மாற்றம், முன்னேற்றம் ஏற்படும். இது ஒரு யோகமான நிலை. சுக்கிர பகவான் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு யோகமாக சஞ்சரிக்கிறார். புதிய பொருள் சேர்க்கை இருக்கும், பண வரவு அதிகரிக்கும், பணப்புழக்கம் கையில் இருக்கும். கொஞ்சம் புதிய இடங்கள் வாங்குவது, விற்பது போன்ற விஷயங்களில் ஈடுபட்டிருப்பவர்கள் பத்திரங்களை சரியாக படித்து பார்ப்பது நன்மையாக இருக்கும். இல்லையெனில் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். கவனமாக இருங்க. ஒவ்வொரு செயலிலும் மாணவர்கள் எதிர்பார்த்த இடத்தை அடைய முடியும். இந்த வாரத்தில் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 9ஆம் தேதியும், சதயத்தில் பிறந்தவர்களுக்கு 13ஆம் தேதியும், பூரட்டாதியில் பிறந்த 12ஆம் தேதி யோகமாக இருக்கும். நவகிரகத்தை வழிபட்டு வருவதுடன் குலதெய்வத்தையும் வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். இவையாவும் ஜாதக ரீதியாக உங்களுக்கு உண்டாகிடக்கூடிய பலன்கள். இதற்கு மேலாக உங்களுடைய முயற்சிகளை சரியாக திட்டமிட்டு செயல்பட்டால் அதில் உங்களால் வெற்றி பெற முடியும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். மீனராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற நிலையை வைத்து உங்களுக்குரிய பலன்களை வழங்கி கொண்டிருக்கிறேன். இந்த பலன்கள் என்பது தற்காலத்தில் கோச்சார ரீதியாக கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற நிலையை வைத்து ஒவ்வொரு ராசினருக்கும் உண்டாகிடக்கூடிய பொதுவான பலன்களாகும். இது பொது பலன்கள் மட்டும்தான். இதற்கு மேலாக இந்த பொது பலன்களில் உங்களுக்கு எதிர்மறையான நிலை இருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து ஒரு முறை அருகில் உள்ள ஜோதிடரிடம் பார்த்து கொள்ளுங்கள். திசாபுத்தி அதில் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் இந்த பாதகமான பலன்கள் உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தாது, சாதகமான நிலை இருக்கும்.
ஜாதகத்தை பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம், இது நல்ல நேரமா, யோகமான நேரமா, சங்கடமான நேரமா, வேறு விதமான நெருக்கடிகள் உண்டாகின்ற நேரமா, எல்லாவற்றையும் ஜாதகத்தின் வழியாக தெரிந்து கொள்ள முடியும். இடமாற்றம், பதவி உயர்வு, திருமணம், வேறு விதமான செயல்கள் எல்லாவற்றையும் ஜாதகம் காட்டி கொடுத்து விடும். அப்போ இந்த நிலையில் உங்களுக்கு எதிர்மறையாக தெரிந்தால் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்த்து கொள்வது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். ஜாதகம் என்பது ஒரு வழிகாட்டி மட்டும்தான். உங்களுடைய நிலைப்பாட்டினை மிகச்சரியாக உங்களுக்கு சொல்லிடும். சரி, இந்த வாரம் எந்த கிரகம் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறது அப்படி பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை 4ஆம் இடத்தில் ஒரு ஒரு படபடப்பு, வேகம், அலைச்சல் எல்லாமே ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களையும் அறியாமலே ஒரு வேகமாக செயல்படக்கூடிய நிலை, அலைச்சல் இல்லை ஒரு படபடப்பு எல்லாமே இருக்கும். எதிர்பார்த்த சந்தோஷமும் இருக்கும். திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். காரியத்தில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படுவதற்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளில் தடைகள் ஏற்படுவதற்கும் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் வாய்ப்புகள் இருக்கிறது. கவனமாக முயற்சிகளில், செய்து வரும் வேலையில், பார்த்து வரும் உத்தியோகத்தில் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். புதன்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை மதியம் வரையில் 6ஆம் இடத்தில் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக புதன்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை மதியம் வரையில் இருக்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும், உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல்நிலை சீராகும். முன்பு 3 நாட்கள் வரை இருந்த சங்கடங்கள் இல்லாமல் போகும். அதுபோல் பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை மதியம் தொடங்கி சனிக்கிழமை வரையில் உங்களுடைய செயல்கள் எல்லாம் லாபம் அடையும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும், நண்பர்களாலும் வாழ்க்கை துணையாலும் ஆதாயம் உண்டாகிடக்கூடிய நிலை ஏற்படும். பணவரவு இருக்கும். இந்த நேரத்தில் செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்தில் சந்திரிக்கிறார். வார்த்தைகளிலும் செயல்களிலும் நிதானம் தேவையாக இருக்கும். குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதும், உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மற்றவர்களிடம் வாதாடாமல் இருப்பதும் நன்மைகளை ஏற்படுத்தும். குரு பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். 3ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் நாம் தனிமைப்பட்டு விடக்கூடிய நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. எதிர்பாராத இடமாற்றம், எதிர்பாராத பிரச்சனைகளை சந்திக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் 11ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் குரு பகவானின் பார்வை இருப்பதால் நண்பர்களால் பாதுகாக்கப்படுவீர்கள். தெய்வ அருள் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த வருமானம் உங்களுக்கு உண்டாகும், லாப நிலை ஏற்படும். சனி பகவான் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சந்திரிக்கிறார். செலவுகள் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. தேவையற்ற செலவுகள் அதிகமாகும். செலவுகளில், வரவு செலவில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. ராகு பகவான் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கிறார். ஆசைகளை அதிகரிப்பார். அப்போ எந்த விதமான ஆசைகளாக இருந்தாலும் அது கட்டுப்பாட்டுடனும் கவனத்துடனும் நிதானத்துடன் நீங்கள் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஜெயிக்க முடியும். இல்லையென்றால் வேறு விதமான சங்கடங்களுக்கு ஆளாக வேண்டிய நிலையும் சிலருக்கு ஏற்படும். இந்த நேரத்தில் இந்த வாரத்தின் தொடக்கம் முதல் வெள்ளிக்கிழமை வரையில் 3ஆம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரித்து உங்களுடைய நிலையில் ஒரு முன்னேற்றத்தை, மாற்றத்தை, ஏற்றத்தை வழங்கிட நிலையில் சனிக்கிழமை முதல் அவரும் 4ஆம் இடத்தை சஞ்சரிக்க போறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா, அலைச்சல் அதிகரிக்க ஆரம்பித்து விடும். இனி உங்களுக்கு வேலைபளு அதிகரிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது வேறு ஒன்றாகவும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. புத பகவான் 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். கல்வியாளர்களுக்கு ஒரு யோகமான நிலை ஏற்படும். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் கல்லூரியில் அனுமதி கிடைக்கும். ஆசிரியர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். அதிகபட்சமான வேலைகள் கூடுதலாக இருக்கும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. எல்லா விதமான நிலைப்பாடுகளும் சந்தித்திடக்கூடிய நிலை இருக்கிறது. இந்த நேரத்தில் சுய ஜாதகத்தையும் பார்த்து கொள்வது இன்னும் உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும். இந்த நேரத்தில் மீனத்தில் பிறந்த அனைவருக்குமே 12ஆம் தேதி யோகமாக இருக்கும். பூரட்டாதியில் பிறந்தவர் கூடுதலாக 12ஆம் தேதியும், ரேவதியில் பிறந்தவர் 14ஆம் தேதியும் யோகமாக இருக்கும். உத்திரட்டாதியில் பிறந்தவர்களும் 12ஆம் தேதி தான். இந்த நேரத்தில் குலதெய்வ வழிபாடு என்பது மிக அவசியமான ஒன்று. உங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரமாக இருக்கும். முயற்சிகளை முன்னெடுங்கள், நினைப்பதெல்லாம் நிறைவேறும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
சன் அஸ்ட்ரோ நேயர்களே, உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது. உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும், உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும், திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கு. அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது. நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம், ஜாதக பலன்களை அறியலாம், எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிடர்களை வைத்து சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.